வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் போட்டுட்ருக்கேன். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸு. அப்போ நம்ம கிராஸ் கட்டிங்கில் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. உள்வாங்கின மெத்தேடு, அதாவது ஃப்ரண்ட் வந்து மைனஸ் ஆன மெத்தேடு இருக்கு இல்லையா, சென்டர் கேப் ப்ளவுஸ்னு சொல்லுவாங்க, உள்வாங்கின மெத்தேடு நம்ம சொல்லுவோம். பேக் ஒரு அளவு, ஃப்ரண்ட் ஒரு அளவு வரும். இப்போ அது வந்து நிறைய அளவு ப்ளவுஸில் அந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் கிராஸ் கட்டிங்கில் கம்பல்சரி நிறையவே வந்து உள்வாங்குற மாதிரி ஒரு 2 இன்ச்சு உள்வாங்குற மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அந்த உள்வாங்கின விஷயமே 2 சைடுமே உள்வாங்கியிருக்கு. முன் பக்கமும் உள்வாங்கியிருக்கு, சைட்லையும் உள்வாங்கியிருக்கு. ஆமுல் பக்கமும் மைனஸ் ஆகிருக்கு, கழுத்து பக்கமும் மைனஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை வந்து அந்த ஆமுல் பக்கம் மைனஸ் ஆகும்போது சில விஷயம் கவனிச்சாகணும். அதை அப்படியே நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய புது நண்பர்கள் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உள்வாங்கின ப்ளவுஸில் கொஞ்சம் டிப்ஸ் எங்களுக்கு போடுங்க, உள்வாங்கின ப்ளவுஸில் எங்களுக்கு கட்டிங் காமிங்க, சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம இப்போ புதுக்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உள்வாங்கின மெத்தேடில் சைடு பக்கம் உள்வாங்கும் போது நம்ம என்ன விஷயத்தை கவனிக்கணும், எப்படி, அது ஒரு விஷயம். அடுத்தது டாட் வந்து நல்ல கனமான டாட் பிடிச்சிருக்காங்க, ஆனால் அதை வந்து வெட்டிட்டாங்க சுத்தமாக. அதில் வந்து டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா இதில் அளக்க முடியாது. அப்போ இதை எப்படி நம்ம வெட்டி விட்டு நல்லா மடிச்சிட்டாங்க, மெலிசாக தான் இருக்குது, இடமே இல்லை. வெட்டிட்டு சுத்தமாக வெட்டிட்டு லைட்டாக அப்படியே மடிச்சு விட்டுருக்காங்க, பிசிற மடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இதில் வந்து 1 இன்ச்சு பிடிச்சாங்களா, 1.5 இன்ச்சு பிடிச்சாங்களா, 2 இன்ச்சு பிடிச்சாங்களா, எவ்வளோன்னு தெரியாது இல்லையா. அப்போ அது எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு நம்ம தெரியணும். அடுத்தது அந்த டாட்டோட அளவு வந்து எவ்வளோ வருது. இப்போ நம்ம பிடிச்சிருக்க எவ்வளோ அளவு எடுத்திருந்தோம், அதில் இங்கே எவ்வளோ வந்திருக்கு. அப்போ ஒரு சைடு கிராஸ் அடிக்குது, அதில் ஒரு சைடு கிராஸ் டாட் வந்திருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக அதை வந்து கணக்கு போட்டு நம்ம மார்க் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் குழப்பம் இல்லாமல் நம்ம. ஏன்னா அளவு ஜாக்கெட்டை வந்து 100% ஜெராக்ஸ் மெத்தேடில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை அப்படியே நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஒரு மாதம் செஞ்சு கொடுத்த ப்ளவுஸை அவங்க கரெக்டாக இருக்குது, எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன சேஞ்சு பண்ணி சொன்னாங்க, கழுத்து கொஞ்சம் உள்ளே வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க, சில சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பெருசு பண்ண சொன்னாங்க, அதை நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான், மீதி எல்லாமே சேம் திட்டமாக அப்படியே செஞ்சுருங்கன்னு இருக்காங்க. அப்போ நம்ம அப்படியே செய்யும் பொழுது நம்ம எல்லாமே அதே அளவு வரணும். டாட்டோட லென்த்தாக இருக்கட்டும், கனமாக இருக்கட்டும், உள்வாங்கினது சைடு பக்கம் எவ்வளோ உள்வாங்கியிருக்காங்க, ஆமுல் பக்கம் எவ்வளோ உள்வாங்கியிருக்கு, இது எல்லாமே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு அதே கிராஸ் கட்டிங்கில் போட்டு தரணும். இப்போ இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மார்க் பாதி மார்க் போட்டு வச்சுட்டேன், அதை எப்படி நான் வந்து செக் பண்ணேன் அப்படிங்கிறத. அதே மாதிரி டாட் வந்து அப்படியே மார்க் போடணும், ஃபுல்லாக முழுமையாக போட்டு வச்சிருக்கேன். டாட் புள்ளி மட்டும் போட்டு வச்சிருக்கேன். உங்களோட அதையும் நான் எப்படி அதை கண்டுபிடிச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, நான் மார்க் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து இந்த மைனஸ் 2 பக்கம் மைனஸ் ஆயிருக்கு சொன்னேன் இல்லையா, அப்பர் செஸ்ட்டில் மேல் பாடியில் கழுத்து பக்கமும் மைனஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கமும் மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து பேக்கோட அளவு, இது ஃப்ரண்ட்டோட அளவு. இது பேக்கோட அளவு, இது ஃப்ரண்ட்டோட அளவு. இதுதான் பேக்கை வச்சு நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். பேக்கை வச்சு நம்ம முதல்ல ஒரு மார்க் போட்டுருவோம். பேக் ஆமுல் அளவு அப்படியே காப்பி பண்ணுவோம். இது வந்து பேக்கோட ஆமுல் அளவு. இப்போ ஃப்ரண்ட்டோட ஆமுல் அளவு வந்து இதில் மைனஸ் ஆனதுனால இது வந்து இறங்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேவா. அதை இறங்குறது நம்ம எவ்வளோ இறங்கணும்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாலும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான பாயிண்ட்டு, முக்கியமான நுணுக்கங்கள் வாய்ந்தது. ஏன்னா ஃப்ரண்ட்டோட அளவு இப்போ நம்ம இந்த பேக் மாதிரி இதையும் வச்சுட்டு இவ்வளோ வெட்டிட்டு, இந்த இதையும் பேக் அளவுக்கு நம்ம வச்சு வெட்டிட்டு நம்ம ஊக்குப்பட்டி எப்படி தைச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து லூஸ் வந்துடும் அதுவும் இல்லாமல் இது வந்து கிராஸ் கட்டிங் வேறு, ஓகேவா. இவங்ககிட்ட கிராஸ் கட்டிங் தான் இவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. வேறு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அப்போ அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட லூஸே வந்துடக்கூடாது. இதுவே ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் இருக்கும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில். அப்போ நம்ம இன்னும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு லூஸ் கொடுத்துட்டோம்னா ரொம்ப லொடன்னு இருக்கும். அப்போ அந்த ஃபிட்டிங்கே மாறிடும். அப்போ நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாமையே நம்ம அது மாதிரி செஞ்சுருவோம். அப்போ அதுதான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக முதல்ல நம்ம வந்து பேக்கை வச்சு காப்பி பண்ணிக்கோமா. காப்பி பண்ண ஆம்கோல் அளவு, இது வந்து பேக்கில் மார்க் போட்டிருக்கோம். பேக் கழுத்து இல்லாமல் அப்படி மடிப்பில் வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கழுத்தை வச்சு இப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங்கிற மெத்தேடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இப்படி கரெக்டாக வச்சு கரெக்டாக இதை எடுத்து விட்டு நம்ம சரியாக பண்ணும் பொழுது இது ஆல்ரெடி அது நான் லிங்க் கூட வைக்கிறேன். நான் அளவு ப்ளவுஸில் பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணுற மெத்தேடு என்ன அப்படின்னு. ஆனால் அதில் வந்து உள்வாங்கியிருக்கா உள்வாங்கலையா அப்படின்றது இல்லாமல் நம்ம உள்வாங்கினதுக்கு நான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஆனால் எந்த மாதிரி உள்வாங்கியிருந்தாலும் உள்வாங்கினாலுமே அளவு ஜாக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாஸ்டர் எப்படி கட் பண்ணாங்களோ அதை அப்படி நம்மளால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அதுதான் நம்ம மெத்தேடு, ஓகேவா. இந்த இது லிங்க் வைக்கிறோம், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் வைக்கிறோம், பாருங்கள் ஃபுல் வீடியோவும். இதையும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சுருந்து பாருங்கள், பேக்கு இந்த கழுத்து நம்ம கரெக்டாக வச்சு உடனே இந்த பேக் வந்து எவ்வளோ தூரம் மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது நான் என்னென்னா இங்கே கழுத்து வந்து அவங்க ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டர் வந்து வளர்க்க சொல்லியிருந்தாங்க, அதனால் அதை வளர்த்துருக்கோம். இங்கே பேக் இந்த ஆம்கோல் அங்கே கரெக்டாக வச்சுட்டு இதை வளர்த்துருக்கோம். இங்கே மட்டும் வளர்த்துருக்கோம், ஏன்னா ஷோல்டர் அவங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குனால இங்கே வளர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சேம் மார்க் போட்டிருக்கோம். மார்க் போடும்பொழுது இந்த பொசிஷன் வந்து இது பாருங்க, இப்படி கிராஸ் இப்படி தான் வருது. எடுத்து விடும்போது அந்த கிராஸும் இப்படி தான் வருது, ஓகேவா. நம்ம நேராக வைக்கக்கூடாது, இப்படி நேராக வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள், கவனமாக முழு வீடியோ பாருங்கள். இது ஏன் இப்படி இது வந்ததுனால தான் நமக்கு அந்த சைடு உள்வாங்க நம்மளால்
கண்டுபிடிச்சி இறக்க முடியும். இது நேராக வரக்கூடாது, இந்த மாதிரி தான் வரும். அது எப்படி வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் அதில் வந்தாலும் இது எப்படி இருக்கோ அதை நம்ம இப்படி எடுத்து சுருக்கத்தை எடுத்து இங்கே கரெக்டாக இப்படி விரலை வச்சு அழுத்திட்டு இப்படி எடுத்து விடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான நிலையில் வந்துருச்சு. ஓகேவா, ரைட். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதோட ஹைட்லாம் அளந்துட்டோம். இதோடைய ஹைட் இந்த ஓப்பன் சைடு வந்து எவ்வளவு இதுல இருந்து வச்சு பார்க்கும்போது எவ்வளவு டாட்ல இருக்கு, அதுக்கப்புறம் டாட்டுக்கு எவ்வளவு பிடிக்கணும், அதுக்கு கீழே உள்ள அளவு எவ்வளவு, இது இந்த டாட்டுக்கு கீழே உள்ள அளவு எவ்வளவு, ப்ளஸ் தையலுக்கு எல்லாமே அளந்துட்டோம். அப்புறம் இந்த வித்தோட அளவு அளந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாடியோட அளவு பார்த்தீங்கன்னா மேல் பாடி அளவு இதுல இருந்து நம்ம அளந்து பார்க்கும்பொழுது இதோட முடியுது. இது வந்து பேக் தட்ட அளவு. இந்த ஃப்ரண்ட் நம்ம அளக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இப்போ பாருங்க, இந்த ஃப்ரண்ட் இழுக்கக்கூடாது, கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, கரெக்டாக குளிர்ந்த நிலையை தான் வைக்கணும். இப்படி வைக்கும்போது பாருங்க கரெக்டாக இங்கே நிற்குது, இந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கு. சைடு பக்கம் இவ்வளோ உள்வாங்கியிருக்கு, கழுத்து பக்கம் இங்கே இவ்வளோ உள்வாங்கியிருக்கு. அப்போ பேக்கோட அளவு பெரிய அளவு, ஃப்ரண்டோட அளவு சின்னது. ஆனால் போடும் பொழுது எக்ஸ்பெண்ட் ஆகிறதுனால இழுத்து கொடுக்கறதுனால ஃப்ரண்ட் பெருசாகும். ஓகேவா, அப்போ அவங்க அதை கணக்கு போட்டு தான் ஃப்ரண்ட்டை மைனஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 சைடும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் கச்சிதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட்டு, சரி. இப்போ நம்ம இது வந்து இப்போ மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் ஆயிடுச்சுன்னா பேக் ஆம்பிள் இந்த அளவு, இது ஃப்ரண்ட் ஆம்பிள். அப்போ இது வந்து மேட்ச் ஆகாதே. ஃப்ரண்ட் கை ஏற்றும் பொழுது இதில் வந்து கை பெருசாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்ல வந்து, ஏன்னா இங்கேயும் முடிஞ்சிச்சு இல்லையா, கை பெருசாயிரும். அப்போ ஃப்ரண்ட் ஆம்பிள் சின்னதாயிரும், பேக் ஆம்பிள் பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் ஆம்பிள் சின்னதாயிரும். அப்போ அப்படியே வச்சு நம்ம இழுத்து பிடிச்சி எழுத்தணும்னா அந்த ஃபினிஷிங் சரியாக வராது. பாடியை பிடிச்சி இழுத்துல 2 பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சென்டர் செட் ஆகாது, அப்படியே போட்டு எழுத்தணும்னா அப்போ டெக்ஸ்டர் நமக்கு வந்து ஃபினிஷிங் சரியாக வராது. அப்போ இந்த அப் அண்ட் டவுன் வரும், முன்கழுத்து வந்து ஷோல்டர் வந்து இப்போ இழுத்து ஃப்ரண்ட்ல இழுத்துட்டு வரும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் காரணம். அப்புறம் இதுக்கு அப்போ என்ன செய்யணும், அப்போ இந்த ஃப்ரண்டோட ஆம்பிள் அளவு இறக்கணும். ஓகேவா, அது எவ்வளவு இறக்க வேண்டியது இருக்கு, அது எப்படி இறக்கியிருப்பாங்கன்றதை நம்ம செக் பண்ணணும். இல்லை நம்ம தப்பா மார்க் பண்ணியிருந்தா, நம்ம ஏதாவது தவறா எதுவும் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லாமே சரியா தான் வருதா, அவங்க அந்த மெத்தட் தான் பண்ணியிருக்காங்களான்றதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம இந்த கிராஸ் போட்ட உடனே நிப்பிள் பாயிண்டோட அகலம் நம்ம இங்கேருந்து பார்த்துடுறோம். நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல அந்த அகலம், அதுல இருந்து இங்க இருந்து இந்த ஆம்புல அளவு இந்த சைடு அளக்குறோம், இந்த லென்த் அளக்குறோம். இந்த லென்த் பாருங்க கரெக்டா, இந்த நிப்பிள் பாயிண்டோட இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆமுல் டாட் அப்படி கையில பிடிச்சி இப்படி வச்சு பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்படி வச்சு பார்க்கும் பொழுது இது பேக் அளவு, இது ஃப்ரண்ட் அளவு. ஓகேவா, பாருங்க ஃப்ரண்ட் அளவு இங்கே இருக்கு. அப்போ இதை விட இது இறங்கி இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு கிட்ட இருந்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 2.5 2.25 3 3.25 இப்படி வைப்போம். நம்ம ஹைட் அதிகமாக இருக்கிற தகுந்த மாதிரி இங்கே ஒரு 2.25 இன்ச்சு கிட்ட செக் பண்ண, அதுவும் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த அளவுக்கு குறையுது. இந்த மார்க் போட்டு இந்த லென்த்தில் வச்சு பார்க்கும் பொழுது இதோட அளவு இங்கே இவ்வளோ வித்து குறையுது. அப்போ இங்கேருந்து அப்படியே இவ்வளவு தூரம் காலிஞ்சு உள்ள வந்து இங்க அரைஞ்சு இறங்கி அப்படியே அந்த அரைஞ்சு இங்க கொண்டு போயிருக்கோம். ஓகேவா, ஏன்னா இந்த அரைஞ்சு அப்படியே கொண்டு போயிருக்கோம். இப்போ நம்ம போன்ற மார்க்கு சரிதானா, பேக் ஆம்பளும் ஃப்ரண்ட் ஆம்பளும் சரிதானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க இந்த பேக் ஆம்பளை ஃபர்ஸ்ட் நம்ம அளக்குறோம். பேக்கோட ஆம்பளை அளவு நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த டாட்டா போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம அளக்குறோம். கரெக்டாக அளந்து பார்க்கும் பொழுது 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஓகேவா, பேக் ஆம்பளு 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ அதே அளவு நம்ம இந்த ஃப்ரண்ட் ஆம்புல இங்க வரணும். இங்க வந்து 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்க வரணும். அப்பதான் அந்த நம்ம கை ஏற்றும் போது சரியா இருக்கும், ஃப்ரண்ட் பேக்கும் சரியான ஃபிட்டிங் உட்காரும். இந்த பேக் ஷோல்டர் வந்து முன்பக்கம் இறங்காது. ஓகேவா, கையும் நமக்கு வந்து சரியா உட்காரும். ஏன்னா கை வந்து நம்ம மடிச்சு போட்டு சமமாக தானே வெட்டுவோம். 9 9 18 இன்ச்சு ஆம்கோல்னா 18 இன்ச்சு ஃப்ரண்ட் 9 பேக் 9 9 9 பேக் 9 ஃப்ரண்ட் 9 இப்படி தான் வெட்டுவோம். அப்போ அதே மாதிரி இதுலயும் பாடிலையும் வரணும். அப்பதான் நம்ம தைக்கும் பொழுது சரியா உட்காரும். ஏன்னா நம்ம கட்டிங்ல கொஞ்சம் சொதப்பி தப்பா ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாவே சொதப்பலாயிரும், தப்பாயிரும், ஃபினிஷிங் மாறிடும். சிலி தைக்கும் பொழுது அதை விட ரொம்ப வந்து நமக்கு மோசமாயிரும். அப்போ இந்த 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்போ இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம போட்ட மார்க் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றணுமா இல்லை இறக்கணுமான்னு செக் பண்ணணும். ஓகேவா, நான் இதை செக் பண்ணிட்டேன், இந்த இடத்த செக் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் என்னோட இந்த கணிப்பில் இங்கேருந்து அரைச்சி இருந்தது அதே பார்வையில் நம்ம அந்த அரைச்சி கொண்டு வந்து போட்டுருவோம். ஆனால் அது நம்ம பண்ணது சரிதானன்றதை செக் பண்ணணும். இல்லை நம்ம கொஞ்சம் இறக்க வேண்டிய தேவை இருக்கான்னு கூட நம்ம இறக்க வேண்டியது இருக்கும், அதை செக் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம இதுக்கு வரணும். ஓகேவா, வருதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க கரெக்டாக அந்த 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஓகே, அப்போ இல்லை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கினா தான் அந்த 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும்னா இங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், இதுக்கு கீழே இப்போ இது இந்த பக்கம் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு காலேஜ் இறக்கணும்னா அந்த 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வந்து முடியணும். அவ்வளோதான். அப்போ அந்த ஆமலோட இறக்கம் இதுதான். அப்போ ஃப்ரண்ட் ஆமல் பார்த்தீங்கன்னா இறக்கி கவத்தட்டோடு சேர்த்து இங்கே வரைக்கும் இறக்கியிருக்காங்க. மைனஸ் ஆனதுனால இங்கே மைனஸ் ஆனதுனால இங்கே மைனஸ் ஆகலைன்னா நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போனோம்னா ஃப்ரண்ட் ஆமல் வந்து அதிகரிச்சிடும். இது ஒரு விஷயம். இங்கே மைனஸ் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி இறக்கி வெட்டக்கூடாது. இங்கே மைனஸ் ஆனதுனால தான் நம்ம இறக்கி வெட்டியிருக்கோம். ஓகேவா, மைனஸ் ஆகாமல் இறக்கணும்னா ஆமல் ஃப்ரண்ட் ஆமல் அதிகரிச்சிடும். ஃப்ரண்ட் ஆமல் அதிகரிச்சிடும். அப்போ இந்த பேக் இந்த ஷோல்ட் கட்டிங் என்னன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இறங்கும். இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல ஃப்ரண்ட் பேக் ப்ளவுஸ் வந்து மேலே ஏறுது
பேக் பக்கமாக போகுது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம கையை போட்டு இழுத்து செட் ஆகாமல் அப்படி இழுத்து ஏற்றுவோம். எதுவாக இருந்தாலும் பேக்கு ஃப்ரண்ட் அமல் சரியாக வரணும். ஓகேவா? இது 2 பாயிண்ட். இந்த பாயிண்ட் முடிஞ்சுதா? நம்ம இப்போ போட்ட உடனே இது வந்து டாட்டுக்காக வச்சுட்டோம். இங்கே இதை இப்போ ரெடி வந்திருக்கு. இது டாட் வந்து நமக்கு 3 6 பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க. அந்த 6 பாயிண்ட் வந்து 3/4 இன்ச்சு நமக்கு இங்கே வந்திருக்கு. கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சு இருக்குது. இதில் 3 6 பாயிண்ட். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன அடையாளம் வேணா அப்படி போட்டுக்கலாம். இதுதான் டாட்டோட அளவு. 2 டாட் பிடிக்க இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா? 3 பாயிண்ட். சரி, இப்போ இதுக்கு கீழே தான் தையலுக்கு வைக்கணும். தையலுக்கு இதுல இருந்து தையலுக்கான அளவு வச்சு இந்த சைடு அளக்கணும். இப்போ எப்படி ஃப்ரண்ட் பக்கம் நம்ம அளந்தோமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம அளக்குறோம். பாருங்க, இந்த சைடு இந்த பாகத்தை கரெக்டாக அப்படி பிடிச்சி இந்த பாகத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம அளக்குறோம். இப்போ பாருங்க, கரெக்டாக அந்த யோக்கோடைய கட்டிங் லெவல் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ப்ளஸ் இது வந்து தையலுக்கு, இதுக்கு தையலுக்கு வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வித்தை நம்ம அளந்துக்கிறோம். இந்த வித்து வந்து இங்க இருந்து நம்ம அளக்குறோம். பாருங்க, இதோட அளவு இங்க இருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே ஒரு மார்க் மேலே தூக்கி போட்டிருக்கோம். இதுதான் டாட்டோடைய உயரம். ஆனால் நம்ம கிராஸில் பார்க்கும்போது டாட்டோட உயரம் வந்து மேலே ஏறும். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட்டில் பார்க்குறோம். ஆனால் இது நம்ம கிராஸில் பார்க்கும்போது மேலே ஏறும். அதனால எவ்வளவு மேலே போடணும் அப்படின்ற கணக்கில் நம்ம போட்டிருக்கோம். அது எவ்வளோ போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அதான் பண்ண முடியும். ஒன்றுமே ஒரு தொடர்ச்சி தான். ஒரு விஷயத்துக்கும் ஒன்று அது இதை தொடர்ச்சி, அடுத்தடுத்து இது, அதுக்கு அடுத்தது எல்லாம் சங்கிலி தொடர் மாதிரி. ஒன்றை மிஸ் பண்ணனா எல்லாமே மாறிடும். அப்போ ஒரு எதுவும் மிஸ் பண்ணாம ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ஒன்று இதை விட்டுட்டு இதை பண்ண முடியாது, இதை விட்டு அதை பண்ண முடியாது. அப்படியே ஒரு இது தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம எதையுமே நம்ம தொழில் வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமானது. அதுவும் அளவு பிளவுஸில் அவர் மாஸ்டர் உருவாக்குனதை நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக கொண்டு வரணும். இப்போ நான் இதை வந்து இப்படி வச்சு பார்க்குறேன். இது வந்து ஸ்கேல் வச்ச மாதிரி. இவர்களேன், இது வந்து நம்ம ஸ்கேல் வச்சு தான் நம்ம மார்க் போட்டோம். அதனால நான் இதை ஸ்கேல் மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இது ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கோ இல்லையா? அப்போ இது இப்போ ஸ்கேல் இருக்கு மாதிரி, ஸ்கேல் மாதிரி. இப்போ நீங்கள் இந்த டாட்டை வந்து கரெக்டாக அப்படி பிடிச்சிருக்க பொசிஷனில் இப்படி நேராக வைக்கணும். இப்படி நேராக வச்சோன்னா இது எவ்வளோ டாட் இவங்க பிடிச்சிருக்காங்கன்றது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? பாருங்க, இங்கேருந்து இப்படி அளந்தோம்னா பாருங்க, 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட், 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் காட்டுது. 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்காங்க. தெரியுதா? நேராக வச்சு பார்க்கும்பொழுது. ஓகேவா? ஏன்னா இது வெட்டி விட்டாட்டாங்க. அப்போ நம்ம டாட்டை வந்து எப்படி கவனிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ பிடிச்சிருப்பாங்களோ தெரியல, நம்மளால தோராயமாக வைக்கக்கூடாது. இதுதான் கணக்கு. ஓகேவா? 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்போ 1.5 3 இன்ச்சு, டபுள் சைடு வந்து 3 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சுனா இங்கேருந்து 3 பாயிண்ட் மேலே தூக்கணும். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் மேலே தூக்கி நான் மார்க் போட்டிருக்கேன். இப்போ மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கிராஸோட லென்த் அப்போ தான் நமக்கு சரியாக வரும். அப்போ தான் இங்கேருந்து நம்ம அளக்கும் பொழுதும் நம்ம இங்கே வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் விரிவடையும். இங்கேருந்து நம்ம இதை அளக்கிறதுக்கும் இங்கேருந்து இங்கே அளக்கிறதுக்கும் அதிகமான இடம் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இது 5 இருக்குன்னா நம்ம அந்த 5 இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அகலுது பாருங்க, ஒரு 1/4 இன்ச்சு வெளியே போகுது பாருங்க, 2 பாயிண்ட் இப்படி வெளியே போகும். அப்போ இங்கே 2 பாயிண்ட் வெளியே வந்துடும். அப்போ ரொம்ப அகலமாக காமிக்கும். அப்போ கணக்கு மாறிடும். அப்போ நம்ம இந்த மார்க் போட்டுட்டு தான் இந்த மார்க் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம அளக்கணும். ஓகேவா? இந்த இதையும் அளக்கிறது சரி, இதை அளக்கிறது சரி. இந்த அளவும் இந்த மேல் மார்க்கில் தான் அளக்கணும். சரி, இப்போ நம்ம இதில் இந்த சைடு கிராஸில் பார்க்கும் பொழுது இதில் 2.25 இன்ச்சு இந்த உயரம், அந்த 2.25 இன்ச்சு உயரம் வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இந்த கிராஸ்ல இருந்து 2.25 இன்ச்சு உயரம் வருதான்னு பார்க்கணும். ஒரு நூல் மேலே ஏறுது, ஒரு பாயிண்ட் மேலே ஏறுது. இங்கே தான் 2.25 வருது. ஓகேவா? இப்போ இங்கே 2.25 வருது. அப்போ நம்ம இந்த அளவு இங்கே இருந்த அளவு அந்த 5 இன்ச்சு அளவு இங்கே வருதான்னு செக் பண்ணிட்டோம். ஓகே, 5 இருக்கு, ரைட்டு. இப்போ இது மார்க், இதுதான் இப்போ நமக்கு கன்ஃபார்ம். இந்த ஓரத்தில் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இதை வந்து இந்த சைடு மார்க் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதுதான் டாட்டோடைய ஹைட்டு ப்ளஸ் இந்த கீழ்பாடியோட ஒரு பக்கத்தோட அளவு. இது கீழ்பாடி அளவு சொல்லுவோம். ரைட். இனி இந்த சைடு நம்ம இது கீழ்பாடி அளவு இங்கே வச்சிருக்கோம். இந்த கீழ்பாடி அளவு இங்கே மார்க் போட்டு தான் வச்சிருக்கோம். இந்த வித்து அளந்து பாருங்க, இந்த இடத்துலேருந்து ரெடியிலிருந்து இந்த மார்க்கில். ஆனால் இதோட அகலம் அதிகமாக இருக்குது. பாருங்க, இந்த அகலம் அதிகமாக இருக்குது, இந்த லென்த்து அதிகமாக இருக்குது. பாருங்க, இங்கேருந்து 3 இன்ச்சு தான் நமக்கு டாட் காமிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் காமிக்குது. ஓகேவா? 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஆனால் நமக்கு 3 இன்ச்சு தான் வரணும். அப்போ இந்த லென்த்து நமக்கு பாருங்களேன் அதிகமாக இருக்குது, 3 இன்ச்சு இருக்குது. நமக்கு இங்கே டாட்டோட லென்த்து வந்து 2.25 தான். அப்போ அந்த 2.25 கிட்ட இப்படி வச்சு இங்கே இதுக்கு நேராக பார்க்கும் பொழுது இந்த 2.25 கிட்ட ஒரு சின்ன புள்ளி வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 2.25 கிட்ட ஒரு ஏன்னா இதுவும் நமக்கு ஹைட் வரணும், இந்த கீழ்படி அளவும் சரியாக வரணும். இந்த 2.25 வச்சுட்டோமா? இப்போ இங்கேருந்து இதோட அளவு என்ன, 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வருதான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்க, சரியா வருது பாருங்க. இங்கேருந்து அந்த 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இதுல இருந்து இங்கே வந்து அந்த 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்போ இங்கே வருதான்னு செக் பண்ணும் பொழுது கரெக்டாக இங்கே வருது. அப்போ இதுதான் நமக்கு அளவு. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுமே வரணும், நமக்கு சரியா வரணும். டாட்டோட ஹைட்டும் 2.25 இருக்கணும். இங்கேருந்து 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வரணும், நமக்கு கரெக்டாக வந்துருச்சு.
அப்போ இதை நம்ம டிராயிங் பண்ணிடுவோம், இதை முடிச்சிருவோம். இதை அப்படியே நம்ம இப்போ இதை முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே கிடையாது, இங்கே மேலே ஏறிச்சு பாருங்க. இப்போ இதையும் நம்ம இணைக்கணும். இதோட ரெடியும் முதல்ல இணைச்சிருவோம், ப்ளஸ் தையலுக்கு இணைச்சிருவோம். அடுத்து அதே மாதிரி இதில் ரெடியும் இணைச்சிருவோம், இந்த ரெடியும் இணைச்சிருவோம், ப்ளஸ் தையலுக்கு இணைச்சிருவோம். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ட்ரைட் திருப்பிக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த பக்கம் வரும்போது ஸ்ட்ரைட் திருப்பிக்கலாம். ஓகே. இப்போ டாட்டோடைய கணம் வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, இப்போ கரெக்டாக 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. சரியா வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த 3 இன்ச்சு இப்போ முதல்ல பார்க்கும்போது அகலமாக இருந்துச்சு இல்லையா? இப்போ நமக்கு இந்த லென்த்து இந்த வித்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து கிராஸில் வச்சு போட்டு கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க இந்த மாதிரியான பொசிஷனில் தான் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இதே அளவில் வச்சு இந்த டாட்டோட லென்த்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம முதல்ல போட்ட மார்க்கில் போட்டிருந்தோம்னா நம்ம டாட்டோட அகலம் அதிகமாக இருக்கும், இந்த லென்த்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஃபிட்டிங் கப் ஷேப் கரெக்டாக செட் ஆகாது, கண்டிப்பாக மாறி இருக்கும். இப்போ நமக்கு சரியாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது, நமக்கு வந்து 1.5 இன்ச்சு அரை பாயிண்ட் கிட்ட நம்ம 1.5 இன்ச்சு நம்ம அளந்து செக் பண்ணோம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டு, இதுதான் சென்டர், இதுதான் இதோட சென்டர். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல நமக்கு இதோட அளவு என்ன? 2.25 ப்ளஸ் தையலுக்கு இது 2.25. ஓகேவா? இங்கே தையலுக்கு. ஏன்னா நம்ம இது ஸ்ட்ரெயிட்டில் அளந்துருந்தோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோடைய அளவு ஃபஸ்ட்டு அளக்கும் பொழுது இது நம்ம இதை செக் பண்ணி இது நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு ப்ளஸ் இது கூட கீழே அளவு இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் அளப்போம். இவங்க தச்சது கிராஸில் தச்சிருக்காங்க, ஆனால் நம்மளால் ஸ்ட்ரெயிட்டில் தான் அளக்க முடியும். இப்படி ஸ்ட்ரெயிட்டில் 2.25 தான் வருது. இந்த தையல் வழியாக அளந்ததுனால நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டில் வச்சு மார்க் போட்டுக்கிட்டு, ஏன்னா முதலே நம்ம இப்படி வச்சோம்னா தப்பு வந்துடும், எல்லாமே பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட். இந்த லென்த்து கரெக்டாக வந்துருச்சு, டாட் கரெக்டாக கொடுத்துட்டோம், மைனஸ் ஆனது இங்கே காமிச்சிட்டோம், ஆமுல் அளவு சரியாக வந்துருச்சு, இறக்குனதுனால ஆமுல் அளவு ஃப்ரண்ட் ஆமுல் ஃபேமுல் சரியாயிருச்சு, ஆமுல் டாட்டுக்கான அளவு கொடுத்துட்டோம், இந்த ஹைட்டு சரியாக வந்துருச்சு, இந்த கீழ்பாடி அளவு சரியாக வந்துருச்சு, டாட்டோட வித்து சரியாக வந்துருச்சு, இந்த கீழ்பாடி அளவு சரியாக வந்துருச்சு, கழுத்தோட அளவு கரெக்டாக வந்துருச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பேக்கோட அளவுக்கும் ஃப்ரண்டோட அளவுக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டோம். பேக்கை வந்து நம்ம முதல்ல பக்கம் அந்த பேக் அளவு அப்படியே பேக்கில் எடுத்துட்டோம். இந்த பேக்கை வச்சு பேக் பார்த்தீங்களா பெருசாக இருக்குது, இதை வச்சு தான் நம்ம காப்பி பண்ணிட்டு எது அளவு இந்த ஃப்ரண்ட் ஒரு மார்க் போட்டு ஆமுல காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்டோட அளவை வச்சு நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். கிராஸ் கட்டிங்கு கிராஸில் நம்ம கிராஸில் தான் போட்டிருக்கோம், ஃபுல் கிராஸில் அப்படியே பர்ஃபெக்டாக இந்த டாட் அளவு எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இனி நம்ம இந்த ஆமுல் டாட்டோடைய கேப் எவ்வளோ இருக்குது, இந்த ஓப்பன் டாட்டில் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்க, இந்த கேப் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கிளியராக அப்படியே அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோட அளவு கிளியராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற யோக்கு அளவு அப்படியே காப்பி பண்ணிடுவோம், ஸ்லீவ் எப்போ போல நம்ம காப்பி பண்ணிடுவோம். இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும், எந்த கட்டிங் மாஸ்டர் உருவாக்கின ப்ளவுஸாக இருந்தாலும் அளவு ப்ளவுஸில் 100% சரியாக நம்மளால செஞ்சு தர முடியும். அவர் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கட்டிங் மாஸ்டர் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஓகேவா? பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ நம்ம இந்த சொன்ன டிப்ஸுங்க எல்லாமே ரொம்ப நுணுக்கங்கள் வாய்ந்தது. ஏன்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிராஸ் கட்டிங் கேட்குறாங்களா, சைட் கட்டிங் கேட்குறாங்களா, க்ளோஸ் நெக்கா, இது மாதிரி ஒருத்தவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அளவுகள் டிஃப்ரெண்ட் தகுந்த மாதிரி நிப்பிள் பாயிண்டோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாஸ்டர் வந்து அந்த கட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அளவு ப்ளவுஸில் என்ன கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த கட்டிங் மெத்தடை நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே செய்யணும். அந்த வழிமுறை வந்து அவர் கட்டிங் பண்ண அந்த வழிமுறைன்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு அதுவும் அந்த ஒரு கஸ்டமருக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் கட்டிங் விஷயம் போது அந்த கட்டிங்கோட மெத்தடுகள் மாறும் பொழுது நம்ம அதை அப்படியே அவங்க பண்ணியிருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே செய்யணும். இப்போ நான் போட்டு காமிச்ச விஷயம் அதுதான். உங்களுக்கு ஃப்ரண்ட் தான் முக்கியமானது, அதுவும் பேக் நமக்கு முக்கியமானது தான். பேக் ஆம்புல் பாடி அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம். பேக் டாட் கூட லென்த் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு செய்கிற மெத்தடில் 100% பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம். அதில் ஒரு பாயிண்ட் எதாவது நம்மளுக்கு தெரியாமல் எதுவும் மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் கூட டவுட்டே இருக்காது, கிளியராக இருக்கும். அவங்க போட்டாங்கன்னா அளவு எப்படி கொடுத்தாங்களோ அது அப்படியே ஜெராக்ஸ் மெத்தேடு, அதுதான் நம்ம ஜெராக்ஸ் மெத்தேட்னே சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபார்முலாவில் பண்ணீங்கன்னா அவங்க சூப்பராக வந்துடும். அளவெடுத்து செய்கிறது வந்து நம்ம இந்த விஷயத்த அனுபவத்தை வச்சு நம்ம அளவெடுத்து செய்கிறத காமிப்போம். அவங்க யாருக்கு எப்படி வேணும், அவங்களோட உடல் அமைப்பு தகுந்த மாதிரி நம்ம அளவு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன கால்குலேஷன் போட்டு அதை எப்படி செய்யணுன்றது அது தனி. ஓகேவா? ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்களோ, நம்ம ஒரு ப்ளவுஸ் உருவாக்கினாலும் பர்ஃபெக்டாக இருக்குன்னா இன்னொருத்தர கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே செய்யணும். அதே மாதிரி தான் ஒரு மாதம் வந்து உருவாக்கின ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது, எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் உள்ளே வரணும்னாங்க. அப்போ அந்த ஸ்மால் சோல்டர் சின்ன சோல்டர் அளவு 2.5 இன்ச்சு இருந்தது 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு உள்ளே கொண்டு வரும். இதுதான் இதில் கரைசல். வேறு எல்லாமே சேம் திட்டம் அப்படியே. எல்லாமே பைப்பிங் இருந்து நூல் பைப்பிங் வந்து நெக் பேக் நெக்கினோட ஷேப் கூட அப்படியே வைங்கட்டாங்க. அப்போ எல்லாமே நம்ம அப்படியே செஞ்சுட்டோம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கலைன்னா அந்த ப்ளவுஸ் மாறிடும்.
அப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கூட செய்ய தெரியல, நான் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தேனே அதை வச்சு கூட உங்களால் சரியாக தைக்க தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ நம்ம ஒரு நுணுக்கங்களும் நம்ம எப்படி செய்யணுன்றதை கவனமாக பார்த்து செய்யணும். இந்த மாதிரி கட்டிங் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் வந்து நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். நம்ம தையல் துறை சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறது நம்ம சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அதோட லிங்க் கூட இதில் வைக்கிறோம், பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தையல் துறை சேனலில் பயணிக்கலாம். நன்றி.